பாப்பா படுக்க வைங்க. மை காட், பாப்பா லங்ஸ்ல கன்ஜெஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. இது என்ன ஃபீவர்னே தெரியலையே. இவங்க யுஎஸ்ல இருந்து வந்திருக்காங்களா? இல்ல டாக்டர், அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க டாக்டர். அமெரிக்காவும் யுஎஸ் தாங்க. இது என்ன இன்ஃபெக்ஷன் தெரியாம எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியலையே. ஒண்ணு பண்றேன். என்னோட ப்ரொஃபசர் ஒருத்தர் யுஎஸ்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு முதல்ல மூச்சுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். பாத்துக்கோங்க, நான் ஒரு கால் பண்ணிட்டு வரேன். சரிங்க டாக்டர். பரணி, வாட் a சர்ப்ரைஸ். என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? டாக்டர், இங்க ஒரு எமர்ஜென்சி. வேற எதுவும் பேச நேரம் இல்ல. நான் நிலைமைய சுருக்கமாவே சொல்லிடுறேன். இங்க காலையில யுஎஸ்ல இருந்து ஒரு கப்பல் வந்திருக்காங்க. அவங்களோட குழந்தைக்கு வயசு ஒரு 4-5 இருக்கும். ஓகே. அந்த குழந்தைக்கு திடீர்னு ஹை ஃபீவர் டாக்டர். லங்ஸ்ல கன்ஜெஷன் இருக்கு. வாயில சலைவா ஊத்துது. இங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரியான நோய் எதுவுமே இல்ல. இப்ப வரைக்கும் அப்படி வரல. ஒருவேளை டிப்திரியாவா இருக்குமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணட்டும்? இரு பதட்டப்படாத. அந்த பாப்பா அப்ராட்ல இருந்து வந்திருக்கால? ஆமா டாக்டர், காலையில தான் வந்து இறங்கிருக்காங்க. பர்னி, இதுக்கு பேரு சீசனல் இன்ஃப்ளூயன்ஸா. இதுக்கு வேக்சின் கூட இருக்குதான். ஆனா எஃபிகசி ரேட் ரொம்ப கம்மி. ஓ மை காட், இந்த பாப்பாவுக்கு அந்த தடுப்பூசி போடலன்னு நினைக்கிறேன். அதேதான். இப்ப அந்த குழந்தை என்ன நிலைமையில இருக்கு? என்னன்னு அசஸ் பண்ணாம நான் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது டாக்டர்? அதனால இப்போதைக்கு நெபுலைசர்ல வச்சிருக்கேன் அவளை. குட். இதுக்கு உடனடியா போட வேண்டிய ஊசி ஒண்ணு இருக்கு. ஆனா அது அங்க கிடைக்குமான்னு தெரியல. ஏன் டாக்டர்? ஏன்னா அங்க இந்த மாதிரி பாதிக்கப்படுற குழந்தைங்க ரேர் தான்.